கரூரில் தமிழக வெற்றிக் கழக கூட்டத்தில் நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் காரணமற்று குற்றம் சாட்டி கடிதம் எழுதி வைத்துவிட்டு விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட விற்பட்டு தாவேக கிளையின் செயலாளர் ஐயப்பன் என்பவர் தவறான முடிவெடுத்து வாழ்க்கையை முடித்துக் கொண்ட சம்பவம் பலரையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் இதுபோன்ற முட்டாள்தனமான முடிவுகளை யாருமே எடுக்கக்கூடாது என்பதற்கான பதிவாகத்தான் இந்த காணொளி அமைய பெற்றிருக்கிறது. பொதுவாக ஒரு நடிகர் மீது தமிழ் சினிமா ரசிகர்கள் அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்கின்றார்கள். அதுவும் தனக்கு பிடித்த புகழ்பெற்ற உச்ச நடிகர் மீது ரசிகர்கள் அளவுக்கு அதிகமாக அன்பை வைத்து அவரை பார்க்க எத்தனை நேரம் காத்திருக்க தயாராக இருக்கின்றார்கள். அப்படி அன்பின் மிகுதியில் இருக்கும் ரசிகர்கள் அவர்களுக்காக பல முட்டாள்தனங்களையும் செய்கின்றார்கள். இது 1970களிலிருந்து இன்று வரை தொடர்கின்றது. எம்ஜிஆர், சிவாஜி காலம் தொடங்கி ரஜினி, கமல், அடுத்ததாக விஜய், அஜித் வரை இவ்வாறாக வரிசையாக இடம்பெற்றிருக்கிறது. இனிவரும் காலத்திலாவது இந்த நிலைமை மாற வேண்டும். ஆனால் இப்போது உள்ள சூழலில் நடிகர்களை நடிகர்களாக பார்க்காமல் கடவுளாக பார்க்கும் அளவிற்கு ரசிகர்கள் மாறியிருக்கின்றார்கள். சில ரசிகர்கள் அவர் மீது உள்ள அன்பின் மிகுதியில் செய்யும் விடயங்களானது பலரையும் ஆடிப்போக வைத்துள்ளது. நடிகர் விஜய்க்கு அந்த அளவிற்கு ரசிகர்கள் இருக்கின்றார்கள். அவரை பார்த்தால் போதும், அவரை பேச்சை கேட்டால் போதும் என்று கூட்டம் கூட்டமாக தாவேக நடத்தும் அரசியல் கூட்டங்களுக்கு ரசிகர்கள் வருகின்றார்கள். குறிப்பாக ரசிகர்கள் வருகின்றார்கள் என்கின்ற போது அவர்கள் தனியே வருவதில்லை. அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வருகின்றார்கள். அப்படித்தான் நடிகர் விஜய் நடத்திய கரூர் கூட்டத்திற்கும் பல ஆயிரம் பேர் வந்தார்கள். காலை முதலே விஜயை பார்க்க காத்திருந்த ரசிகர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஒரு கட்டத்தில் தண்ணீர் கிடைக்காமலும் மூச்சுவிடக்கூட முடியாமலும் பரிதவித்து போனார்கள். விஜய் வந்துவிட்டு கிளம்பி செல்லும் நேரத்தில் ஏற்பட்ட நெருக்கடியில் பலர் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தனர். சிலர் மிதிக்கப்பட்டும் இறந்து போனார்கள். ஒட்டுமொத்தமாக 41 பேர் வரை உயிரிழந்திருக்கின்றனர். இந்த சம்பவத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை குற்றம் சாட்டி தாவேகவினர் வீடியோ வெளியிட்டு வருகின்றனர். அதே நேரம் அரசும் குறுகிய இடத்தில் தான் தங்களுக்கு இடம் தந்ததாகவும் தாவேகவினர் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் சதி என்றும் பரப்பி வருகின்றனர். இதனை அரசு திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றது. வதந்தி பரப்புவோர் மீது வழக்கு பதிவும் செய்து வருகின்றது. இந்த நிலையில் கரூரில் தமிழக வெற்றிக் கழக கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் வரை உயிரிழந்த சம்பவத்திற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று குற்றம் சாட்டி கடிதம் எழுதி வைத்துவிட்டு விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட விற்பட்டு தாவேக கிளை செயலாளர் ஐயப்பன் என்பவர் தவறான முடிவெடுத்து வாழ்க்கையை முடித்துக் கொண்டுள்ளார். இதுபோன்ற முட்டாள்தனமான முடிவுகளை ஒருபோதும் எடுக்கக்கூடாது. நடிகர்களை வெறும் நடிகர்களாக மட்டும் பார்க்க வேண்டும்.